ஃபாதர் பெர்க்மன்ஸ் ஒருத்தர் என்னை கால் பண்ணாங்க. இதை லைவ்ல தைரியமா சொல்றேன்னு அவங்களும் பார்ப்பாங்க. எனக்கு தமிழ்நாட்டில் I look up to some anointed people who carry the heart of a child. இந்த குழந்தை மாதிரி ஹார்ட் இருக்கிற சில ஊழியக்காரங்க இருக்காங்க. அதுல ஃபாதர் பெர்க்மன்ஸ் முக்கியமான ஆள். அவரு நான் கேள்விப்பட்டேன், நான் அரெஸ்ட் ஆகி 2-3 நாள் அவர் சாப்பிடலையாம். சொன்னார், என் பிள்ளைய கூட்டிட்டு போறாங்கடா, என் பிள்ளைய கூட்டிட்டு போறாங்கடா, என் பிள்ளைய எப்படியா காப்பாத்துக்கடா, அவன் தப்பு செஞ்சிருக்க மாட்டான்டான்னு அழுதாராம். என்னை வந்து ஜெயில வந்து வக்கீல்கள் பார்த்தாங்க. சொன்னாங்க, ஃபாதர் சாப்பிட மாட்டேக்காருங்க, ஃபாதர் சாப்பிட மாட்டேக்காரு, என் பிள்ளைய காப்பாத்துங்கன்றார். ஏன் சொல்றேன்னா, அவர் எனக்கு போன் பண்ணாரு. சொன்னாங்க, டேய் என்னடா எபினேசரை தூக்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாரு. டேய் எனக்கே இந்த வார்த்தை வரலையடா, கரு போல காத்தீர் செதையாமல் எப்படா பாட்டுல சொல்றான். இந்த பாட்டை ஜாமக்காரன் ஜெபம் ஜெபித்தேன், ஜெபித்து கொண்டிருக்கிறேன், உங்களையும் ஜெபிக்க சொல்லுகிறேன். ஜான் ஜெபராஜ் மனவேதனையில் அழுதது ஏன்? ஃபாதர் பெர்க்மன்ஸை பற்றி சொல்கிறாருல்ல, ஃபாதர் பெர்க்மன்ஸு இவர் வந்து ஜெயிலுக்கு போனதுனால அவர் 2 நாள் சாப்பிட்லையா அப்படின்னு இவங்க வந்து லாயர் சொன்னாங்களாம். எனக்கு ஒன்றும் புரியல, ஃபாதர் பெர்க்மன்ஸுக்கும் இவருக்கு என்ன? இவர் கிறிஸ்தவர்களுக்காக சுவிசேஷம் சொல்லி இல்லை வட இந்தியாவில் போய் ஒரு மீட்டிங் நடத்தும் போது நெக்ஸ்ட் தீவிரவாதி அவர் கடத்திட்டு போட்டாங்க. இல்லை ஏதோ ஒரு தவறு செய்தனால இவர் வந்து தலைமறைவாயிட்டார். அதுக்கு தமிழகத்தில் தானே காவல்துறை அவர்கள் தேடி கொண்டு வந்தார்கள். இப்போ கேரளாவுக்கு தானே 3 இவரை கைது செய்யப்பட்டாங்க. அதானே இதுக்கு பெர்க்மன்ஸுக்கு என்னையா சம்மந்தம்? உடனே 2 நாள் சாப்பிட்லையா, அவர் தூங்கலையா, பாத்ரூம் போகலையா, என்ன கதைன்னு ஒன்று புரியல எனக்கு. அந்த பெர்க்மன்ஸுக்கும் இந்த விதமான மனிதனுக்கு என்ன சம்பந்தம்? அப்போ கள்ளக்காதலுக்கு ஃபாதர் பெர்க்மன்ஸ் வந்து உடந்தையா? எனக்கு ஒன்றும் புரியல. ஃபாதர் பெர்க்மன்ஸ் எனக்காக நான் ஜெயிலுக்கு போன போது 2 நாள் சாப்பிடல, அழுது கொண்டு வந்தார். ஏயா மனைவி பிள்ளைகள் நினச்சி ஒரு இடத்துலையும் சொல்லலையே. நீங்கள் நல்லா சுகபோகமாக தான் சுற்றிட்டு கிடக்க. அதனால் மனநல பாதிக்கப்பட்ட ஜான் ஜெபராஜ் தான் முன்னாடி போய் டைட்டில் போடணும். மனைவியை சொல்லாமல் சாக போகிற ஃபாதர் பெர்க்மன்ஸை பற்றி சொல்லிட்டு இருக்கீங்க. ஏன்னா சிம்பத்தி கரெக்ட் பண்ணி ஜனன் மத்தியில் நல்ல பேர் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அது என்னத்தை சொல்ல. அதனால் ஆண்டவர் என்னுடைய கிருபை நாளை இறக்கத்தினால எப்படியோ போகுது. ஜாமக்காரன் யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ போட்டாவே இருக்கவங்களுக்கெல்லாம் கோவம் வந்துடுறாங்க. சரி, நல்ல விதமாக போடுவோம். எல்லோரும் ஜான் ஜெபராஜுக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்க. ஏன்னா ஜான் ஜெபராஜ் வந்து தன் மனைவி பிள்ளைகளோடு இணையணும். அதுதான் சட்டம், அதுதான் முடிவு. அதுக்கடையில் மனம் போன போக்கில் போய்கிட்டு கை காலை ஆட்டிக்கிட்டு ஏதோ ஒரு யாரோடு ஓடிக்கிட்டு இருக்கிறதான நாள்லாம் சரியான நாட்கள் இல்லை. அதில் அன்பு சகோதர சகோதரிகளை, ஜான் ஜெபராஜுடைய ஊழியம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா மனைவி பிள்ளைகளோடு இருக்கணும். இல்லை அப்படின்னா மனிதனுடைய வழிகளை கர்த்தர் அறிவார். உன் நினைவுகளை நினைவுகள்னு சொல்லி அவர் சொல்கிறார். அதே போல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும். அந்த பைசாக்களை மனைவி பிள்ளை தான் ஜாப் பண்ணும். சரிங்க, நம்ம என்னத்தை சொன்னாலும் திருந்த போகிறதில்ல, காலம் பதில் சொல்லும். மனைவி பிள்ளைகளை தவிக்க விட்டுட்டு இன்னைக்கு நான் ஆடுறான், பாடுறான், கண்ணீர் வர்றான், வாயெல்லாம் வெந்து போய் மாடி கிடக்கு. வினோத நோய் தொத்துச்சான்னு தெரில. நம்ம எது சொன்னாலும்
தவறாக போய் முடியும். சரி, கர்த்தர் தாமே இவளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.